ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி அப்போது என்னென்ன பூக்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் என்னென்ன தீபங்கள் ஏற்றலாம், அது ரெண்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூக்கள் பார்க்கலாமா? மாலை, எந்தெந்த பூவில் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்ப உகந்தது செம்பருத்தி, செவ்வருளி, சங்குப்பூ, மல்லிப்பூ, குண்டு மல்லி, வாசனை நிறைஞ்ச இந்த பூக்கள் எல்லாமே போடலாம். வாசனை இருக்க ரோஸு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து மாலைகள் என்ன போடலான்னா, லெமன் மாலை போடலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் மாலை போடலாம். அதுக்கப்புறமேட்டா கிராம்பு, அதுக்கப்புறமேட்டா விரலி மஞ்சள், இது எல்லாத்துலேயுமே மாலை போடலாம். நல்லா கரெக்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். செம்பருத்தி, செவ்வருளி, சங்குப்பூ, மல்லிப்பூ, குண்டு மல்லி, வாசனை நிறைந்த அனைத்து பூக்கள் மற்றும் எலுமிச்சை பழம், ஏலக்காய், கிராம்பு, விரலி மஞ்சள். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, தீபங்கள் எதில் ஏற்றலாம். 9 நாள் வருதுங்க இல்லையா? நம்ம ஒரு நாள் ஒரு தீபம் போட முடியலனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த விளக்கு போடனாலும் பச்சரிசி கீழே வச்சுட்டு தான் போடணும். தேங்காய் தீபம், மருதாணி தீபம், நவதானியம் தீபம், செம்பருத்தி தீபம், அதுக்கப்புறம் பேலிஃப் தீபம், இது எல்லாத்துலேயுமே விளக்கு போடலாம். எல்லாத்துலேயுமே விளக்கு போட்டாலும் உகந்தது. நீங்கள் ஒன்றையே கூட கண்டினியூவாக 9 days போடலாம். நம்ம வேண்டுதலை கரெக்டான டைமில் ஒரே டைமில் வச்சு வேண்டணும். அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் அப்புறம் விரதம் பற்றி வீடியோ நெக்ஸ்ட் வரும்.